இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா VN ஆப்ல எப்படி வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ VN ஆப்ல எடிட் பண்றதுக்கான ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். VN ஆப்பில் எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க வரோம். ஸோ VN ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் எதை வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணாலும் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், வீடியோ வேணாலும் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐகான் கொடுத்துருப்பாங்க, ஆரோ ஐகான், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே எடிட்டிங் பேஜ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபில்டர்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதை வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடில் வந்து அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோவில் வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணால் நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட வீடியோ வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை கொஞ்சம் பிரைட் பண்ணலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா அதோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட ஸ்பீடை வந்து நீங்கள் இதில் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக வேணும்னா அதிகமாக செட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அதிகமாக வேணும்னா அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பீட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோ நீங்கள் எது ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சாலுமே அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவை எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பின் அவுட்டு, ஜூம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க எஃபெக்ட்ஸில். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆடியோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். வேணும்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வால்யூம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் நீங்கள் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வால்யூம் லெவல் வேணுமோ அது இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பிஜிஎம் வால்யூம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வால்யூம் எந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா சவுண்ட் வந்து கேட்குற மாதிரி, ஃபேட் இன்னும் வந்து இருக்கிற மாதிரி, இல்லை ஃபேட் அவுட்டாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி வால்யூம் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது பேக்ரவுண்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதில் நிறைய விதமான இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சாலிட் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் கிரேடியன்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் இமேஜை இம்போர்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேலரிலேருந்து இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்டர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பார்டர்ஸ் கலர்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, க்ரீனு, பிளாக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட வீடியோ வந்து இல்லை ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை வந்து பார்டரோட வேணுமா அப்படின்றதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்டரோட செட் பண்ணிட்டீங்க ஆனால் ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணணும்னு நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் வந்து க்ராப் பண்ணிக்க முடியும். ஸோ க்ராப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி க்ராப் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராமு, டிக்டாக், யூடியூப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிரரிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளிப், உங்களோட வீடியோ வந்து ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடு மாற்றுறது, லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட்டில் வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க,
ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலுமே இதில் ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஸோ அந்த வீடியோ அப்படியே ரிவர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோ வந்து ஜூம் இன்ல வரது, ஜூம் அவுட்ல வரது, எல்டி மூவ் லெஃப்ட் மூவ் ரைட் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஜூம் இன்ல வேணால் ஜூம் இன்னை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகி வீடியோ வந்து வரும், இல்லாட்டி ஜூம் அவுட் ஆகி அப்படியே ஜூம் ஆகி அப்படியே உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக வந்துருக்குது. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவே இதில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் பார்த்தாலே எல்லாமே வந்து புரியும். அதே நேரத்தில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வீடியோக்கு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இமேஜஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே இமேஜஸ் வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் நீங்கள் வந்து ஆட் பண்ண நினச்சாலுமே இதில் வந்து மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து டேப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் நீங்கள் எஃபெக்ட்ஸுமே ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களோட வாய்ஸ் ஓவர் மட்டும் நீங்கள் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவருமே இந்த ஆப்பில் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்மளால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் ரேட்டில் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரிஜினல் இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோ ஆல்ரெடி என்ன ஃப்ரேம் ரேட்டில் இருக்குதோ ஸோ அதே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட ரெசல்யூஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து VN ஆப்ல வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலான டவுட்ல இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.